Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. New chapter, Principle of Mathematical Induction. Already last chapter trigonometry is complete ஆயிடுச்சு. Next chapter வந்து Principle of Mathematical Induction. இந்த இயர் வந்து deleted portion. ஆனால் நெக்ஸ்ட் இயர் 12th வர்றப்ப இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த எக்ஸசைஸில் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதனால் இதில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து சம்ஸ் வந்து பார்த்துக்கிறோம். பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த சாப்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தெரிஞ்ச ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாஸ் நிறையா எக்ஸஸாக தெரியும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம். மேலே நம்ம சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர், sum of the square of the natural number, cube formula, எல்லா ஃபார்முலாயுமே வந்து இதில் வந்து செக் பண்ணி அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக தான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். நிறைய ப்ராப்ளத்தை வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து ப்ராப்ளத்தை வந்து யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இன் அல்ஜிப்ரா or in other discipline of mathematics, there are certain results or statements that are formulated in terms of n, where n is positive integer. To prove such statements, the well-suited principle that is used based on the specific technique is known as the principal mathematical induction. In algebra யூஸ் பண்ணுறோம், algebra ஃபார்முலாவில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. in algebra or in other discipline of mathematics, there are certain results. இந்த கொடுத்துருக்க ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், ரிசல்ட்ஸாக இருக்கலாம். that are formulated in terms of n. அந்த ஃபார்முலாவை in terms of n டேர்ம்ஸ்க்கு எழுதின ஃபார்முலா வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். வேர் n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர், என்னோட வேல்யூஸ் வந்து மஸ்ட் பி பாசிட்டிவ் இன்டிஜர் ஒன்லியாக தான் இருக்கணும், நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன் அல்ஜிப்ரா ஆர் இன் அதர் டிசிப்ளின் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தேர் ஆர் சர்டைன் ரிசல்ட்ஸ் எந்த ரிசல்ட்ஸாக இருக்கலாம், ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், தட் ஆர் ஃபார்முலேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் n. ஃபார்முலேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப்னா எல்லாத்துமே n டேர்ம்ஸ் எழுதணும். அது எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் எழுதுனா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா அப் டு n டேர்ம்ஸ். அது சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஃபார்முலாவில் வர்றப்ப அந்த ஃபார்முலாவில் டேர்ம்ஸ் n டேர்ம்ஸ் ஆஃப் n எழுதுறத அந்த n இஸ் பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். n கண்டிப்பாக மஸ்ட் பி பாசிட்டிவ் இன்டிஜர் ஒன்லியாக இருக்கணும். டு ப்ரூவ் சச் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெல் சூட்டட் பிரின்சிபல் தட் இஸ் யூஸ்டு பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் டெக்னிக். ஸ்பெசிஃபிக் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ணி காமிச்சோன்னா இஸ் நோன் அஸ் தி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்கிறோம். அது எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இப்போ அல்ஜிப்ராவில் இந்த சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் டிசிப்ளின் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் எ சர்டைன் ரிசல்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னுக்கு எழுதுகிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சம் பேசிக் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணுறோம். அந்த வெரிஃபை பண்ணுற டேர்முக்கு பேர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Principle of mathematical induction. Next, in mathematics we form a complete induction called mathematical induction. Complete induction அப்படியே கண்டினியூஸாக ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு x =
ஒரு டேம் எழுதுனா அடுத்து நெக்ஸ்ட் டேம் செக் பண்ணுறோம், தேர்ட் டேம், ஃபோர்த் டேம், இப்படி கண்டினியூவாக செக் பண்ணுறோம். எல்லா டேமுக்குமே வந்து இந்த கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா அது இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் ஃபார்ம் ஏ கம்ப்ளீட் இண்டக்ஷன் கால்ட் ஏ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். கம்ப்ளீட் இண்டக்ஷன்னா அந்த இண்டக்ஷன் மீன்ஸ் தெரியும், தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா தூண்டி ஒவ்வொரு டைமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப அது எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளீட் இண்டக்ஷனுக்கு பேர் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு ஆயிரும். எக்ஸாம்பிள் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. A set S is said to be an inductive set. A set S is said to be an inductive set if 1 belongs to S. Sங்கிற வந்து இண்டக்டிவ் செட்டாக எடுத்துருக்கோம். அந்த S belongs to 1 belongs to S அப்படின்னா இந்த Sங்கிற செட்டில் வந்து 1 எலமெண்ட் எடுத்துருக்கோம். அண்ட் x plus 1 belongs to S. x plus 1 அப்படின்னா xங்கிற ஒரு டேமு, x plus 1 belongs to S. x இந்த 1ஓட x ஆட் பண்ணுறப்ப அந்த செட்டும் belongs to Sல இருந்துச்சு அப்படின்னா whenever x belongs to X, xோட வேல்யூஸும் வந்து இந்த belongs to Sல தான் எடுத்துருக்காங்க, இந்த Sங்கிற செட்டில் தான் எடுத்திருக்காங்க. whenever x belongs to S, இந்த x என்ன எடுத்திருக்காங்கன்னா இந்த Sங்கிற செட்டில் தான் எடுத்திருக்கோம். x plus 1 belongs to S அதே செட்டில் சேம் செட்டில் இருந்துச்சு அப்படின்னா since n is the smallest subset of R, n is the smallest subset of R which is an inductive set, என்னோட வேல்யூ சரி n is the set of all natural numbers, n is the set of all natural number ஸ்டார்ட் பண்ணுறது தெரியும் 1 2 3 etc. up to infinity வரைக்கும் முடியும். n is the smallest subset of R, Rங்கிறது ரியல் நம்பர் வந்து -infinity to +infinity இருக்கும். இந்த ஆறுங்கிற செட்டுக்குள்ளே இந்த எண்ணுங்கிற செட் வந்து உள்ளே இன்க்ளூட் ஆயிரும். ஆறுங்கிற செட் வந்து இன்க்ளூட் ஆயிரும். அதான் n is the smallest subset of R which is an inductive set. It follows that any subset of R that is an inductive set must contain n. It is follows that any subset of R, any subset of real numbers, எந்த subset of real numbers that is an inductive set must contain n. இந்த எண்ணுங்கிற செட் வந்து இந்த ஆறுங்கிற ரியல் நம்பர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கண்டெய்னாக இருக்கும், உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட் S is said to be inductive set if 1 belongs to S and x plus 1 belongs to S whenever x belongs to S. Sங்கிற செட்டில் ஒன்றுங்கிற ஒரு எலமெண்ட் Sங்கிற எடுத்துருக்கோம். அடுத்தது எக்ஸுங்கிற எலமெண்ட்டும் அதே சேம் செட்டில் எடுத்துருக்கோம். x plus 1 வந்து belongs to அதே சேம் செட்டில் இருக்கும் அப்படி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா n is the smallest subset of R இருந்துச்சு அப்படின்னா smallest subset of R which is an inductive set. It follows that any subset of R that is an inductive set must contain n அப்படின்னா. இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனோட சம் ஒர்க்கிங் ரூல் மாதிரி இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணி போடுறது, அந்த எந்த மெத்தடில் வெரிஃபை பண்ணி பார்க்குறது அப்படின்றக்காக ஒரு 2 பாயிண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறோம். லெட் தேர் இஸ் எ கிவன் ஸ்டேட்மெண்ட் P of n involving the natural number n such that first point the statement is true for n equal to 1, that is P of 1 is true. Let there is a given statement P of n involving the natural number n such that first point வந்து the given statement is true for n equal to 1, that is P of 1 is true. given statement என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை given P of n அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் வந்து P of n அப்படின்னு எடுத்துக்கிறோம். involving the natural number n, involving natural number ஃபஸ்ட்டு n natural numberல n எடுத்துக்கிறோம். such that the statement is true for n equal to 1. ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது வந்து n equal to 1 செக் பண்ணி பார்க்கணும். given statementல n equal to 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். given statementல n equal to 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா P of 1 is true அப்படின்னு ஆயிரும். அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் P of nங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் n equal to 1ன்னு அப்ளை பண்ணுறோம். n equal to 1 அப்ளை பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா இப்போ சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 அப்ளை பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடு 1 அப்ளை பண்ணுறோம். ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு போத் ஆர் ஈக்குவல், therefore P of 1 is true அப்படின்னு ஆயிரும். P of 1 is true அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் தி P of 1 is ட்ரூவாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும், அந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா P of 1 is not true அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ண முடியாது, அதோட க்ளோஸ் ஆயிரும். செகண்ட் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k.
கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து n ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பி ஆஃப் n எடுத்தோம், என்னுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கேன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். n ரீப்ளேஸ் டு கே, therefore பி ஆஃப் கேன்னு ஆயிடும். இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு கே, அப்போ அந்த பி ஆஃப் ஒன் ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா பி ஆஃப் கே இஸ் ட்ரூவாக இருக்கும். வேர் கே இஸ் சம் பாசிட்டிவ் இன்டிஜர், கேங்கிறது என்னென்னா சம் பாசிட்டிவ் இன்டிஜர் தான், என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துருக்கும், அதே கே இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துருக்கும். Then the statement is also true for n equal to k plus 1. Then the statement is true for also true for n equal to k plus 1. Kக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக k plus 1க்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். n equal to k இருந்துச்சு அப்படின்னா n equal to k plus 1 வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். Truth of p of k implies the truth of p of k plus 1. p of k வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா implies the true of p of k plus 1 கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். Then p of n is true for all natural number n. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா p of nங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா true for all natural numbers n. அந்த நம்பர் என்னுக்கு வந்து என்ன நம்பர் சப்ஸ்டிட் பண்ணாலும் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர், எக்ஸாம்பிள் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 எக்ஸட்ரா 10 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். அந்த n ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா அதுக்கு ரிசல்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கோம், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அதில் இருந்து ஆன்சர் முடிப்போம். சப்போஸ் 15 கொடுத்தாங்கன்னா 15க்கு அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். சப்போஸ் 100 கொடுத்தாங்கன்னா 100 கொடுத்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். அதனால் அந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே என்னோட வேல்யூஸ் வந்து நேச்சுரல் நம்பரில் எந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணாலுமே அந்த ஃபார்முலாக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத் இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த பி ஆஃப் n வந்து அந்த பி ஆஃப் கே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 ட்ரூவாக இருக்கும். அப்படின்னா அந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே வந்து ட்ரூவாக இருக்கும். பி ஆஃப் n இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் n அப்படின்னா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன் இஸ் ஏ சிம்பிளி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். ப்ராப்பர்ட்டி ஒன் இஸ் ஏ சிம்பிளி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். சிம்பிளி ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளி ஸ்டேட்மெண்ட்னா n ஈக்குவல் டு 1 அப்படின்னா பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ப்ராப்பர்ட்டி 1 இஸ் சிம்பிளி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். And property 2 is a conditional property. Property 2 is a conditional property. Conditional property na p of n equal to k true இருந்துச்சு அப்படின்னா n equal to k plus 1 வந்து ட்ரூவாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். இது k வந்து n equal ட்ரூவாக இல்லை அப்படின்னா அந்த செகண்ட் கண்டிஷன் n equal to k plus 1 வந்து ட்ரூன்னு சொல்ல முடியாது. அதனால் ப்ராப்பர்ட்டி 2 வந்து is a conditional property. It does not assert that the given statement is true for n equal to k, but only if it true for n equal to k, then it is also true for n equal to k plus 1. It is not assert that the given statement is true for n equal to k. n equal to k ட்ரூவாக இல்லை அப்படின்னா இந்த n equal to k plus 1ங்கிற அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. பட் ஒன்லி இஃப் இட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k. n equal to k-வாக இருந்தால் மட்டும்தான் n equal to k plus 1 வந்து ட்ரூவாக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி எடுக்கிறோம். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிகேஷன். அதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ரூல் என்னென்னா ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் n எடுத்துக்கிறோம். கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் n எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு போத் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து n ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துக்கிறோம். அசியூம் தட் n ஈக்குவல் டு k அப்படின்னு k வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். n ஈக்குவல் டு k வந்து ட்ரூவாக இருந்தால் n ஈக்குவல் டு k plus 1 வந்து ஆல்சோ ட்ரூவாக இருக்கும். அதை சொல்லி கண்டிஷனை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இதான் வந்து தியரி கண்டிஷன். இந்த கண்டிஷன் மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 1. ஃபார் ஆல் n greater than or equal to 1 prove that 1 squared plus 2 squared plus 3 squared plus 4 squared plus etc plus n squared equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. sum of the square of the natural numbers. Sum of the square of the natural numbers 1 squared plus 2 squared plus 3 squared plus 4 squared plus etc n squared equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணோம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், ஃபார் ஆல் n greater than or equal to 1. என்னோட வேல்யூஸ் வந்து 1 or 1 விட அதிகமாக இருக்க மாதிரி. n greater than 1 or 1 விட மேக்ஸிமம் இருக்க மாதிரி. 2 3 4 5 எது வேணால் எடுத்துக்கலாம். 1 இருக்கலாம். 1 2 3 4 5 எது வேணால் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தால் இதில் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ஆன்சர் வராது. அதனால் வந்து ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ், அது 1 greater than or equal to 0 வரக்கூடாது. 1 greater than n greater than or equal to 1. சொல்யூஷன், let the given statement be p of n.
கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து P of n எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷினை வந்து P of n அப்படின்னு எடுத்துக்கிறோம். P of n equal to 1 squared plus 2 squared plus 3 squared plus 4 squared plus etc. n squared equal to n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படின்னா என்னுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து P of n எடுத்துக்கிறோம். P of n equal to 1 squared plus 2 squared plus 3 squared plus etc. n squared equal to n into n plus 1 2n plus 1 by 6 அப்படின்னா சொல்யூஷன். அதில் சொல்யூஷனில் P of n equal to சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு n equal to 1 அப்ளை பண்ணுறோம். n equal to 1 அப்படின்னா P of 1 P of 1 ஃபஸ்ட்டு டேம் மட்டும் 1 ஸ்கொயருக்கு பதிலாக 1 மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். அப்போனா 1 ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 ஸ்கொயர் equal to 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து n equal to 1 into 1 plus 1 into 2 into 1 plus 1 அப்படின்னா 1 into 2 into 2 plus 1 3 அப்படின்னா 2 3s are 6 by 6 equal to 1 அப்படின்னா left hand side LHS equal to RHS therefore which is true அப்படின்னா P of 1 is true therefore which is true அப்படின்னா next step assume that P of k is true for some positive integer k. Assume that P of k is true for some positive integer k. n equal to true அப்படின்னா P of 1 equal to true அப்படின்னா n equal to true அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா P of k is true அப்படின்னா 1 ஸ்கொயர் plus 2 square plus 3 square plus 4 square plus etc. k square equal to என்ன ரீப்ளேஸ் பண்ணி k ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். k into k plus 1 into 2k plus 1 by 6 அப்படின்னா 1 square 2 square plus 3 square plus etc. k square k into k plus 1 into 2k plus 1 by 6 அது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். என்ன நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து P of k plus 1 is true அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். P of k plus 1 is true அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். We shall now prove that P of k plus 1 is also true. Now we have substitute பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் k ரீப்ளேஸ் பண்ணால் k plus 1 வரணும். இங்கே k ரீப்ளேஸ் பண்ணால் k plus 1 plus 1 அப்படின்னு ஆயிரும். இதில் ரீப்ளேஸ் பண்ணால் 2 into k plus 1 plus 1 அப்படின்னு வரணும். அந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அப்படின்னா நமக்கு கொடுத்த ஃபார்முலா வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஆன்சர் எழுதிடும். நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா கே ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். கேக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கே ப்ளஸ் 1 அதனால் கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ரெடி அதை ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அப்படின்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 பை 6 அப்படின்னு ஆயிரும். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 பை 6 ப்ளஸ் இந்த k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். டேக் எல்சிஎம் k இன்ட்டு k ப்ளஸ் 1 2k ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 into k plus 1 whole square அப்படின்னா take common k plus 1 common k plus 1 into k into 2k plus 1 plus 6 into k plus 1 already k plus 1 common எடுத்தாச்சு. அதனால் k plus 1 into k into 2k plus 1 plus 6 into k plus 1 whole divided by 6 அப்படின்னா அதில் k plus 1 into multiply by k 2k squared plus k இதில் 6k plus 6 அப்படின்னா ஆயிரும். அப்படின்னா 2k ஸ்கொயர் ப்ளஸ் 7k ப்ளஸ் 6 ஹோல் டிவைடட் பை 6 அப்படின்னு ஆயிரும். இது கோட்டட் ஈக்குவேஷனு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 12 ஆட் பண்ணால் 7 வர மாதிரி எடுத்துரும். மல்டிப்ளை பண்ணால் 12 ஆட் பண்ணால் 7 அப்படின்னா 12னா 4 3s are 12 எல்லாமே ப்ளஸ் சிம்பிள் 12 4 3s are 7 4 3s are 12 4 ப்ளஸ் 3 வந்து 7 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 2k ஸ்கொயர் ப்ளஸ் 7k ப்ளஸ் 6 அப்படின்னா 2k ஸ்கொயர் ப்ளஸ் இதில் 4k ப்ளஸ் 3k ப்ளஸ் 6 அப்படின்னு ஆயிரும். டேக் 2 காமன் 2k ஈக்குவல் 2k இன்ட்டு k ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 காமன் எடுத்துனா k ப்ளஸ் 2 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 2k ப்ளஸ் 3 இன்ட்டு k ப்ளஸ் 2 அப்படின்னு ஆயிரும். அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணால் k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2 இன்ட்டு 2k ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை 6 அப்படின்னு ஆயிரும். k ப்ளஸ் 1 இன்ட்டு k ப்ளஸ் 2 இன்ட்டு 2k ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை 6 அப்படின்னு ஆயிரும். k ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ப்ளஸ் 1 k ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். k plus 1 plus 1 அப்படின்னு ஆயிரும். k plus 1 plus 1 plus into 2 into k plus 1 plus 1 இதை மல்டிப்ளை பண்ணால் 2k plus 2 plus 1 அப்படின்னு ஆயிரும். இந்த 2 காமன் எடுத்துனா k plus 2 into k plus 1 plus 1 அப்படின்னு ஆயிரும். டிவைடட் பை 6 இந்த டேர்ம்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணோம். thus p of k plus 1 is true அப்படின்னு ஆயிரும். thus p of k plus 1 is true whenever p of k is true
Hence, the principle of mathematical induction, the statement P of n is true for all natural numbers n. அந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனால நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸுக்குமே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்போஸ் n = 10 அப்ளை பண்ணலாம், 100 அப்ளை பண்ணலாம், 5000 அப்ளை பண்ணலாம், 500 அப்ளை பண்ணலாம், எந்த வேல்யூஸும் அப்ளை பண்ணி அதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதலாம். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2. Prove that 2 power n greater than n for all positive integers n. Prove that 2 power n greater than n for all positive integers n. 2 power n greater than n வந்து prove பண்ணி காமிக்க போகிறோம். For all positive integers n. Let P of n equal to 2 power n greater than n. P of n equal to 2 power n greater than n. First step வந்து n equal to 1 அப்ளை பண்ணுறோம். When n equal to 1, n க்கு பதிலா 1 அப்ளை பண்ணால் 2 power 1 greater than 1. 2 greater than 1, hence P of 1 is true அப்படின்னு ஆயிரும். 2 greater than 1, hence P of 1 is true அப்படின்னு ஆயிரும். Assume that P of k is true for any positive integer k. Next assume பண்ணுறது n equal to 1ங்கிறது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா P of k is true for any positive integer k அப்படி எடுத்துடுறோம். அப்படின்னா n க்கு பதிலா k அப்ளை பண்ணால் 2 power k greater than k ஆயிரும். n க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணுறோம், k ரீப்ளேஸ் பண்ணுறோம், அப்படின்னா 2 power k greater than k அப்படின்னு எடுத்துடும். இப்போ P of k is ட்ரூன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் P of k plus 1 is also true அப்படின்னு சொல்லணும். We shall now prove that P of k plus 1 is true whenever P of k is true. We shall now prove that P of k plus 1 is true whenever P of k is true. Multiplying both sides of by 1 by 2. First equation 2 ஆல் both side என்ன மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 2 power k greater than 2k. ரெண்டு சைடும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 2 power k greater than 2 into k. இந்த 2 into 2 power k 2 power 1 பேஸ் சேமாக இருக்கலாம், பவர் நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். அப்படின்னா 2 power k plus 1 greater than 2k. இந்த 2k எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா k plus k. 2k equal to k plus k greater than k plus 1. இது கிரேட்டர் தென் கண்டிப்பாக k plus 1ஓட அதிகமாக இருக்கும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 2 power k plus 1 greater than k plus 1ஓட அதிகமாக இருக்குன்னு தான் ப்ரூவ் பண்ணணும். இது k plus k, ஆனால் k வந்து எப்போயுமே பாசிட்டிவ் ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னன்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நான் 1 இல்லை 1ஓட மேக்ஸிமாக தான் எடுக்க போகிறோம். அப்படின்னா k plus k பதிலாக கிரேட்டர் தென் k plus 1. இந்த k plus 1ங்கிறத k plus k வந்து மேக்ஸிமாக இருக்கும். therefore P of k plus 1 is true when P of k is true அப்படின்னு ஆயிடும். Hence, by principle of mathematical induction, P of n is true for any positive integer n அப்படின்னா இந்த sums maximum எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து P of n is given statement வந்து P of n. next n equal to 1, n equal to 1 is true அப்படின்னா P of k is ட்ரூவாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். P of k is ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா P of k plus 1 is true அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். அது 2 power n greater than n. P of n equal to 2 power n greater than n எடுத்துருக்கோம். n equal to 1 அப்ளை பண்ணுறப்ப 2 power 1 greater than 1 அப்படின்னு ஆயிரும். hence P of 1 is true அப்படின்னு ஆயிரும். P of 1 is true அப்படின்னா assume that P of k is true for any positive integer k எடுத்துரும். P of k வந்து true அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா 2 power n க்கு பதிலாக k ரீப்ளேஸ் பண்ணால் 2 power k greater than k அப்படின்னு ஆயிரும். We shall now prove that P of k plus 1 is true அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். P of k plus 1 is true ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த given equationல multiply by both sides 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 2 power k greater than 2k அப்படின்னு ஆயிரும். இதில் 2 into 2 power kனா பேஸ் ரெண்டு சேமாக இருக்கனால நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணுறப்ப 2 power k plus 1 அப்படின்னு ஆயிரும். 2 power k plus 1. இந்த 2k வந்து k plus kன்னு பிரிச்சிக்கலாம். 2 power k வந்து k plus kன்னு பிரிச்சிக்கலாம். greater than k plus 1. இது k equal to suppose 2 இருந்துச்சு அப்படின்னா k equal to 2 இருந்துச்சு அப்படின்னா 2 plus 2 4 அப்படின்னு ஆயிரும். 2 plus 2 4 அப்படின்னு ஆயிரும். அப்புறம் இந்த டைமோட இது வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த டைமோட k plus 1ஓட இந்த k plus k வந்து கிரேட்டராக இருக்கும். therefore P of k plus 1 is true அப்படின்னு ஆயிரும். when P of k is true, hence by principle of mathematical induction P of n is true for any positive integer. இந்த எக்ஸசைஸ் சாப்டரில் இருக்க எல்லா சம்மே இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து P of n, நெக்ஸ்ட் n equal to 1, n equal to 1 is true அப்படின்னா P of k is ட்ரூவாக எடுத்துக்கிறோம். P of k is true அப்படின்னா P of k plus 1 is also ட்ரூன்னு எடுத்துக்கிறோம்.
P of k plus 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த கிவன் சம் அந்த கிவன் கண்டிஷன் என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்காங்களோ கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடும். எல்லா சம்மையும் இதே மாதிரி தான், இதே மெத்தட்லேயே சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.